வணக்கம் நேயர்களே. யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஜான்வரி மாதம்னாலே ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் குஷியாக தான் இருக்கும். ஒவ்வொரு வருஷம் முடிவுலையும் லாஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் டேக்ஸ் பர்பஸ்க்காக விற்ற ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஜான்வரி மாதம் திரும்ப வாங்குவாங்க. அதனாலேயே யூஸ்வலாக ஜான்வரி மாதம் மார்க்கெட் மேலே போகும். ஆனால் இந்த வருஷம் நார்மலை விட கொஞ்சம் ஓவராகவே மார்க்கெட் குஷியாகிடுச்சு. S&P 500 இண்டெக்ஸ் சோஃபார் 7% மேலே போயிருக்குது. நாஸ்டாக் 100 14%, ஹை க்ரோத் ETF ARKK 33% மேலே போயிருக்குது. பின்ன வாங்கின அடி செம அடி இல்லை, ஆல் டைம் ஹையிலேருந்து 75% கீழே இருக்குது. இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு கணக்கு. இப்போ ஆல் டைம் ஹையிலேருந்து 75% கீழே இருக்குது. அந்த ஆல் டைம் ஹையை மறுபடியும் ரீச் பண்ண இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் அது மேலே போகணும்? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போன வருஷம் இந்த மாதிரி அப்பப்போ மார்க்கெட் பவுன்ஸ் ஆனாலும் சீக்கிரமே அது புஸ்வானமாகி கீழே தான் போச்சு. ஆனால் இப்போ நடக்கிற பவுன்ஸில் என்ன வித்தியாசம்னா, ஃபஸ்ட் டைம் எல்லா இண்டெக்ஸ்லேயும் கரண்ட் ப்ரைஸ் 200 டே மூவிங் ஆவரேஜை விட நல்ல கம்ஃபர்டபுளாகவே மேலே இருக்குது. அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். இந்த ரேலியாவது நீடிக்குமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இங்கே ஒரு விஷயம் நாம் கவனிக்கணும். நிறைய பேர் மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகட்டும், அப்புறம் மறுபடியும் என்டர் ஆகிக்கலாம் அப்படின்னு சைட்லைன்ஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஒவ்வொரு டிகேடும் S&P 500ஓட பெஸ்ட்டு 10 டேஸை வெளியே எடுத்துட்டோம்னா நம்ம ரிட்டர்ன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் பாதிக்கு மேலே ரிட்டர்ன் குறையுது. 10 வருஷத்தில் 10 பெஸ்ட் நாளை மிஸ் பண்ணுறதுக்கு ரிட்டர்னில் இவ்வளோ பெரிய வித்தியாசம். ஆனால் நாம தான் 10 ஒஸ்ட் டேஸ்லேருந்து தப்பிச்சிருப்போமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். தப்பிச்சோமா என்ன? ஒஸ்ட்டு நடந்த பிறகு தான் நமக்கு அது தெரியுமே. இன்னும் ஒர்ஸாக போகுது அப்படின்னு விற்றுட்டு வெளியே வந்திருப்போம். அப்போ என்ன ஆகும்? ஒஸ்ட்டையும் அனுபவிச்சிருப்போம், பெஸ்ட்டையும் மிஸ் பண்ணுவோம். அதனால தான் மார்க்கெட்டை டைமிங் பண்ணுற வேலையை விட்டுட்டு எப்போவுமே இன்வெஸ்டடாக இருக்கிறது நமக்கு நல்லது. US மார்க்கெட் சரி, இந்தியன் மார்க்கெட் என்னாச்சு? அதை பற்றி நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? உங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். ஹிண்டன்பர்க் அதானி பற்றி ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணாலும் பண்ணாங்க, எங்கே பார்த்தாலும் ஒரே நெகட்டிவிட்டி. இந்த ரணகலத்திலையும் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 1.7% தான் கீழே போயிருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயந்தான். அந்த ரிப்போர்ட் உண்மையா இல்லையாங்கிற ஆராய்ச்சிக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்க. நாம் புகையை பார்க்குறோம், நெருப்பு இருக்கா இல்லையான்னு நாம ஏன் ஆராய்ச்சி பண்ணணும்? புகையை விட்டுட்டு தெளிவான இடத்துக்கு போய்க்க வேண்டியது தானே. அந்த லக்ஸரி தான் நமக்கு இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 1000 பிஸ்னஸ் இருக்குது. இப்படி குழப்பங்கள் இருக்கிற பிஸ்னஸில் போய் அவசியம் இன்வெஸ்ட் பண்ணணுமா? தேவையே இல்லை. அதை விட்டு விலகி வந்துடுறது தான் நமக்கு நல்லது. ஷேர் ப்ரைஸ் நல்லா அடி வாங்கியிருக்குதே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதில் போய் முதலீடு பண்ணுனா அது முதலீடு இல்லை, சூதாட்டம். சூதாடலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் அது முதலீடுன்னு நினச்சி உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. சூதாட்டம்னு ஒத்துக்கிட்டு அப்புறமா அதில் போய் காசை போடுங்க. ஆமாம், யூஎஸில் ரிசெஷன் சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த கதை என்னாச்சு? லேட்டஸ்ட் US GDP டேட்டாவை பார்த்தா ரிசெஷனுக்கான அறிகுறியே இல்லை. 2022 ஃபோர்த் குவார்ட்டர் GDP 2.9% எக்ஸ்பெண்ட் ஆகியிருக்குது. குவார்ட்டர் ஓவர் குவார்ட்டர் டேட்டா இப்படி 2.9% எக்ஸ்பெண்ட் ஆகியிருந்தாலும் இயர் ஓவர் இயர் GDP 1% தான் எக்ஸ்பெண்ட் ஆகியிருக்குது. அதாவது எக்கனாமி எக்ஸ்பெண்ட் ஆகிற ரேட் ஸ்லோ ஆகிட்டே வருது. ஆனால் இன்னும் நெகட்டிவ்க்கு போகலை. GDP டேட்டா சரி, ஜாப்ஸ் டேட்டா 10,000 12,000னு டெக் லே ஆஃப்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதிலிருந்து ஜாப் ரிப்போர்ட்ஸ்க்கு ஏதாவது இம்பேக்ட் இருக்குன்னு பார்த்தா லேபர் டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஜான்வரி மாதம் 517,000 நியூ ஜாப்ஸ். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 3.4%க்கு கீழே வந்துருச்சு. கடைசியாக இவ்வளோ லோவாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருந்தது 1969. நம்மள பல பேர் அப்போ பிறந்திருந்திருக்கவே மாட்டோம். அதுக்கு அப்புறம் இப்படி ஒரு லோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இப்போ தான் நடக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஜாப் மார்க்கெட். மொத்த ஜாப் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் செக்டார் சுருங்கிட்டு தான் வருது. GDP ஜாப்ஸ் டேட்டா எல்லாம் இருக்கிற பலத்தை பார்த்தா இப்போதைக்கு ரிசெஷன் வராது போல். ஃபெடரல் ரிசர்வ் ஆப்டிமிஸ்டிக்காக எதிர்பார்த்த சாஃப்ட் லேண்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ கூடிக்கிட்டே போகுது. அதாவது ரிசெஷனே வராமல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. அதுதான் சாஃப்ட் லேண்டிங். இவ்வளோ நாள் கண்டிப்பாக ரிசெஷன் வரும்னு மார்க்கெட் நம்பிட்டு இருந்துச்சு. இப்போ ரிசெஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிட்டே போகுது. போன வாரம் கூகுள், அமேசான், ஆப்பிள்னு ஆல்மோஸ்ட் எல்லா டெக் ஹெவி வெயிட்ஸும் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பண்ணாங்க. எல்லோருக்குமே 2022 ஒரு சேலஞ்சிங்கான வருஷம்தான். 2021 இருந்த ரெவன்யூ வளர்ச்சிக்கும் 2022 இருக்கிற ரெவன்யூ வளர்ச்சிக்கும் இங்கே வித்தியாசத்தை நாம் பார்க்கலாம். ஆப்பிளோட ரெவன்யூ 2020 $294 பில்லியன்ஸ், 2021 $378 பில்லியன்ஸ், 29% வளர்ச்சி. ஆனால் 2022 378 இருந்து 388க்கு தான் போயிருக்குது, 2.5% வளர்ச்சி. கூகுள்லேயும் இதே கதை தான். ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டினா அதோட இம்பேக்ட் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஸ்டில் லாபகரமான பிஸ்னஸ் தான். ஆனால்
அந்த 0% இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது வந்த வளர்ச்சியை விட இப்போ வர்ற வளர்ச்சி ரொம்பவே குறைவு. டெக்னாலஜிஸ் கம்பெனிஸ் மட்டும் இல்லை, S&P 500ஓட மொத்த கம்பெனிஸ் கதையும் இதுதான். சேல்ஸ் growth எப்படி குறைஞ்சி இருக்குதுங்கிறத இந்த சார்ட்டில் நம்ம பார்க்கலாம். அதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும்போது ஸ்டாக் மார்க்கெட் கீழே போகுது. போன வாரம் நடந்த ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங்கில் எதிர்பார்த்த மாதிரியே ஃபெட் ஃபண்ட்ஸ் ரேட்டில் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கூட்டியிருக்காங்க. போன வருஷம் ஜூலை மாதத்துலேருந்து ஒவ்வொரு மீட்லேயும் 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டிகிட்டே வந்தாங்க. டிசம்பர் மாதம் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ்னு கொஞ்சம் ஸ்லோ ஆனாங்க. இப்போ 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ்னு இன்னும் ஸ்லோவாக இருக்காங்க. மார்ச் மாதம் ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ், மே மாதம் இன்னொரு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இன்னும் கூட்டப்படலாம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே விட்டுட்டு டிசம்பர் மாதத்தில் இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிக்கலாம். இது மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன். ஹோப்ஃபுல்லி அதுக்குள்ளே இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கணும். வந்திருந்தால் மார்க்கெட் எதிர்பார்க்குற மாதிரியே நடக்கும். இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு வரலை, இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலும் கூட்டப்படும், பிஸ்னஸ் வளர்ச்சி மேலும் பாதிக்கப்படும். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த இன்ஃப்ளேஷன் டேட்டா February 14 ரிலீஸ் ஆகுது. இன்ஃப்ளேஷன் கொடுக்குற தொல்லை காணாதுன்னு யூஎஸில் இப்போது எக்ஃப்ளேஷன் வேறு. முட்டை விலை பிச்சுக்கிட்டு மேலே போகுது. ஒரு டசன் முட்டை $1.25 இருந்துச்சு, இப்போ $4.25 போயிடுச்சு. நாம் எப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் அயல் நாட்டு சதின்னு பழிய போடுவோம், அது மாதிரி முட்டை விலை ஏற்றத்திற்கு காரணம் கார்ப்பரேட்டோட பேராசை அப்படின்னு சில பேர் கிளப்பி விட, என்னடான்னு பார்த்தா பேர்ட் ஃப்ளூனால நிறைய கோழிகள் செத்துருச்சான், அதனால வந்த முட்டை தட்டுப்பாடு இது. சரிதான். இந்த மாதிரி அருமையான சார்ட்ஸை உருவாக்குறவர் சார்லி பில்லேலோ. அப் டு டேட்டா உங்களுக்கு டேட்டா வேணும்னா அவர் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட் இனோவேட்டிவ் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற மேப்பை விஷுவல் கேபிட்டலிஸ்ட் சைட்டில் பார்த்தேன். இனோவேஷன் இண்டெக்ஸில் US 61.8 இருக்குது, சைனா 55.3 இருக்குது, இந்தியா 36.6 இருக்குது. ஏற்கனவே இந்தியாவில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கரண்ட் டிகேடில் கண்டிப்பாக இந்தியாவோட இனோவேஷன் இண்டெக்ஸ் அதிகமாகும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்காக இந்தியாவில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி யூஎஸ் மார்க்கெட்லேயும் எக்ஸ்போஷர் வச்சுக்கிறது நல்லது. மைக்ரோசாஃப்ட் எதிர்பார்த்த மாதிரியே சாட் ஜிபிடியை பிங் சர்ச்சில் இன்டெகிரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏர்லி டெஸ்டர்ஸ் எல்லோரும் வெரி இம்ப்ரெஸ்ட். நடலா வேற பேட்டி மேலே பேட்டியாக கொடுத்து கூகுளுக்கு ப்ரெஷரை கூட்டிகிட்டு இருக்கிறாரு. சர்ச் மார்க்கெட்டில் எங்களுக்கு வந்த வரைக்கும் லாபம்தான், கூகுளுக்கு தான் மார்க்கெட் ஷேரை இழக்க வேண்டிய இக்கட்டான நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு ஒரே அட்டாக். கூகுள் வேற அவசரமாக அவங்க ஏஐ சாட்பாட் பார்ட டெமோ காட்ட அதில் 1000 குழப்பங்கள். ஆக ஏஐ வார் அஃபிஷியலாக ஆரம்பிச்சிருச்சு. நடையிலா சொல்கிற மாதிரி மைக்ரோசாஃப்ட்டுக்கு அங்கே லூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, கெயின் பண்ணுறதுக்கு தான் நிறைய இருக்குது. ஆனால் கூகுளுக்கு அவங்க கோர் பிஸ்னஸே இப்போ ரிஸ்கியான இடத்துல இருக்குது. மார்க்கெட்டுக்கும் அது தெரியும். அதுதான் மைக்ரோசாஃப்ட் ஷேர் மேலே போயிட்டு இருக்குது, கூகுள் ஷேர் கீழே போயிட்டு இருக்குது. அப்புறம் மார்கன் ஹவுஸில் எழுதின சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்கை படிச்சிருக்கீங்களா? அருமையான புக். நீங்கள் இன்னும் படிக்கலைன்னா கண்டிப்பாக படிங்க. இந்த மார்கன் ஹவுஸல் collabfund.com அப்படிங்கிற சைட்டில் அப்பப்போ பிளாக் போஸ்ட் எழுதுவார். சைக்காலஜி ஆஃப் மணி புக்கில் இருக்கிற நிறைய கான்செப்ட்ஸ் அவருடைய பிளாக் போஸ்ட்லையும் நாம் பார்க்கலாம். ரீசெண்டாக எவ்ரிதிங் யூ கான்ட் ஹேவ் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். நாம் ஏன் எல்லோரும் பணத்துக்கு பின்னால் இப்படி ஓடுறோம்? அதை வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம்? புது வீடு வாங்குறதுக்கா அல்லது புது கார் வாங்குறதுக்கா? அப்படி புது வீடு புது கார் வாங்கிட்டா ஓட்டத்தை நிறுத்திடுவோமா அல்லது இன்னொரு புது விஷயத்தை வாங்குறதுக்காக இன்னும் ஓடுவோமா? நம்ம மனசுக்கு புதுசாக ஏதாவது வாங்கிக்கிட்டே இருக்கணும். எதுலேயுமே திருப்தி ஆகாது, கடைசி வரை ஓடிட்டு தான் இருப்போம். அதுதான் ஹிடானிக் ட்ரெட்மில். 10 லட்ச ரூபா கார் வச்சுருந்தா 20 லட்ச ரூபா கார் மேலே ஆசை, 20 லட்ச ரூபா கார் வச்சுருந்தா 50 லட்ச ரூபா கார் மேலே ஆசை. ஆசைக்கு எது அடைக்கும் தாள்? சரி, இந்த மாதிரி ஃபிலாசபியை தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண? ஒன்றும் பண்ணுறதுக்குல, இப்படி தான் கடைசி வரை ஓடிட்டு இருப்போம்னு நாம் புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். அடுத்த எபிசோடில் பார்ப்போமா? பாய்.